மனம் என்பதுதான் பிறப்பு இறப்பு என்ற நிலையை நினைப்பதும் மறப்பதும் தான் பிறப்பும் இறப்பும். இந்த பிறப்பும் இறப்பை மனம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆன்மா எப்பொழுதும் அப்படியே சாட்சி பூர்வமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய சாட்சியாக இருந்து கொண்டிருப்பது ஆன்மா. உலகியல் காட்சி பொருட்களை காண்பிப்பதுதான் இந்த மனம். அப்போ உலகியல் காட்சி பொருட்களால் மனம் பிறக்கின்றது இறக்கின்றது. இந்த பிறக்கின்ற இறக்கின்ற மனத்தை இரவாத ஆன்மாவோடு இணைப்பதன் மூலமாக நாம் இந்த உலகத்தில் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் கழித்து இன்புற்று பேரின்பமாக வாழலாம். எனவே நீங்கள் அழித்திடு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பெறவே, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்று அம்பலம், சித்து அம்பலம், சிறு அம்பலம் அல்லது சித்து என்றால் அறிவு, அறிவு அம்பலத்திலே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை நாம் அனைவரும் தரிசிக்கின்ற மூலமாக அருள் பெற முடியும். எனவே ஆசையுண்டேல் இந்த உலகப் பொருளிலே பிறக்கின்ற இறக்கின்ற ஆசையை விடுத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய ஆசையாக அருளாக என்றும் இருக்கின்ற மரணமிலா பெருவாழ்விற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று நம்மை எல்லாம் கூவி அழைக்கின்றார் வள்ளல் பெருமானார்.